பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே ஒரு அற்புதமான செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதை குறித்து எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும். இது நல்ல காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்காதா, நம்பிக்கையான ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளை குறித்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நாசிரி தேவனுடைய மாளிகையிலே வைத்து இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் அதில் பங்கேற்பார்கள். நீங்களும் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் வந்து பங்கேற்று தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை இலவசமாய் பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பெரிய இடம், நிறைய ஜனங்கள் வருவாங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு தனித்தனியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சுவையான விருந்து வழங்கப்படும். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி பெற்றோர்களை பராமரிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவர்களுக்காகவே இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் கட்டப்பட்டிருக்கின்றது. நிறைய இடம் இருக்கிறது. தாராளமாக நீங்கள் அநேகரை அழைத்து கொண்டு வரலாம். அங்கே வேலை செய்வதற்கு கூட ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருக்கிற ஜனங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பிறந்த நாட்கள் இருக்கும் என்றால் தாராளமாக நீங்கள் அவர்களுக்கு இலவசமாக விருந்தளிக்கலாம், வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம். அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு காம்பவுண்ட் வால் அமைப்பதற்காக, ஃபேவர் பிளாக் ரோடு போடுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலே நாம் பிரயோஜனத்திற்காக எசேக்கியேல் 37வது அதிகாரத்திற்கு நேராக நாம் நம்முடைய பைபிளை திருப்புவோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி ஒரு பள்ளத்தாக்கிற்குள்ளாக கொண்டு போகின்றார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகளாக, காய்ந்து போன எலும்புகளாக, மனித எலும்புகள் தான் கிடந்தன என்று நாம் வாசிக்கிறோம். பல வருடங்கள் ஆகிவிட்டு, 100கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன. அதனால் காஞ்சி போய் கிடக்கின்றன. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த எலும்புகளாக இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் தன்னுடைய தாசனை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போனாராம். இன்றைக்கு இதுபோல் அனுபவங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்றால் அபூர்வமாக இருக்கிறது. ஆவிக்குள்ளானேன் என்று பத்மு தீவில் ஆவிக்குள்ளானேன் என்று பக்தன் சொல்லுகிறார். 3ஆம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஆவிக்குள்ளாகிறது, இப்படி தரிசனங்களை காண்கிறதெல்லாம் ஒரு பாவமான செயலாக கருதுகிற ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கும். அந்நிய பாஷையில் பேசினான்னா ஏமாத்துறான்னு சொல்கிறாங்க. பேய்களை விரட்டினான்னா என்னெல்லாமோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சாத்தான் கடைசி காலமாய்
ஆகிவிட்டபடினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் செய்கிற அதிசயங்களை, அவர்களுக்கு வருகிற அனுபவங்களை கேவலமாக பேசி மக்களை நம்ப செய்வதை காண்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம அதை பற்றி பேச விரும்பவில்லை. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு எசேக்கியேல் அன்றைக்கு தேவைப்பட்டார். அவர் ஆவிக்குள்ளாக்கி கூட்டு போகிறார். உழந்து கிடக்கிற எலும்புகள்லாம் பாருப்பான்னு சொல்லி அவளை சுற்றி நடக்க பண்ணாராம். வெறுமையாக பாருன்னு ஆண்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் நீ நடந்து நடந்து வா அப்படின்ட்டு சொல்லி 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 அவரை நடக்க பண்ணுறாரு. அந்த எலும்பு கூடலாம் அவர் சுற்றி சுற்றி நடந்து 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 போய் பார்க்குறாரு. ஒரு கிளியர் பிக்சர் அவருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நல்லபடியாக அவர் நடக்க பண்ணுறார். பல இடங்களில் பார்க்குறாரு, நிறைய எலும்பு கூடுகள் கிடக்கின்றன. இட்ஸ் எ காஸ்ட்லி பிக்சர். அது பார்க்குறதுக்கு பயமுள்ளதாக இருந்திருக்கும். அவாந்திர வெளி, பள்ளத்தாக்கு, மனிதர்களுடைய எலும்பு கூடல் கிடக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்திருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஆண்டு கூட்டு போகிறார். இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்து முடிச்சோன்னு மனுபுத்திரனை, இந்த மனுபுத்திரனுடைய எலும்புகள் எல்லாம் உயிரிடையுமான ஒரு கேள்வியும் கூட ஆண்டவர் கேட்டார். அதுக்கு ஞானம் உள்ள அந்த எசேக்கியேல் சொல்கிறாரு, தேவரே நீர் ஒருவரே அதை அறிவீர் என்று சொல்லி. எனக்கு எப்படி தெரியும்ப்பா, நான் உயிரிடைய வைக்க முடியுமா? நான் ஒரு சாதாரண மனிதன் தானே, என்னால் என்ன முடியும்? இதை உயிரடையுமா இல்லைன்னு உமக்கு தான் தெரியும். நீங்கள் தான் தேவாதி தேவன், நீங்கள் தான் ராஜாதி ராஜன், உமக்குத்தான் இது தெரியும் என்று சொல்லி அவர் அங்கே அதை அழகான அப்படிக்கு பதில் சொல்வதை காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலும் கூட பல காரியங்களை இதன் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். அநேக நேரங்களிலே தேவன் எலும்புக்கூடுகளின் வழியாக நம்மை நடக்க பண்ணுகிறார். அதெல்லாம் நமக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாக இந்த அனுபவங்கள் இருக்கும். கடந்த சில மாதங்களாக ஜிஹெச்சுக்கு அடிக்கடி போய் அங்கே வியாதிப்பட்டிருந்த இந்த ஊழியத்தை சேர்ந்த ஒரு வாலிபனுக்கு ஜெபிக்க செல்வதற்காக அடிக்கடி நான் போயிருந்தேன். அப்போல்லாம் அங்கே எலும்புக்கூடுகளைப் போல அநேகர் கடந்தார்கள். வியாதிப்பட்டவர்கள் கடந்தார்கள். மரண விளிம்பில் இருப்பவர்கள் அங்கே கடந்தார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் இருந்தார்கள். முகத்திலே மாஸ்க் போட்டு ஐசியூவில் எத்தனை பேர் துடித்து கொண்டிருந்தாங்க. பயங்கரமான ஒரு காட்சியை நான் அங்கே போன பொழுது கண்டேன். இந்த உலகத்தில் ஒரு பக்கம் எவ்வளவோ வாழ்க்கையை அனுபவிக்கிற, ஆட்டம் பாட்டம் போடுகிற ஒரு கூட்டம் இருக்கின்றன. குடித்து வெறித்து புசித்து இஷ்டம் போன வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது போல பள்ளத்தாக்குகள், உலர்ந்த எலும்புகள் கிடக்கிற பள்ளத்தாக்குகள், வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் கிடக்கின்ற பள்ளத்தாக்குகள், கடன் பாரங்களில் சிக்கி தவித்து ஐயோ என்று சொல்லி பரிதவிக்கிற மக்கள், ரேஷன் கடையில் ஏதாவது சாப்பாடு கிடைத்து விடாதா என்று பொருட்கள் வாங்கிவிட மாட்டோமோ என்று காத்து நிற்கிற மக்கள், ஒரு பெரிய பள்ளத்தாக்குகள் எல்லாம் இந்த நாட்களில் இருக்கின்றன. அதில் இருப்பவர்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளாக, சந்தோஷம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அவர்களை பராமரிக்கிறது அவருடைய சொந்தக்காரர்கள், பற்றுள்ளவர்கள் கூட அவங்களும் உலர்ந்த எலும்புகளாகவே இருக்கிறாங்க. அன்றைக்கு எசேக்கியேலுக்கு ஒரு பள்ளத்தாக்கு காணப்பட்டது. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் பார்க்கும்படியாக வைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம இதுபோல ஜிஹெச்சுக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும், இதுபோல சிஎம்சி, வெள்ளூர் சிஎம்சிக்கும், இன்னும் பல இடங்களுக்கும் கர்த்தர் நம்மை அழைத்து சென்று வியாதிப்பட்ட பிள்ளைகள், கடனில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், போதையில் சிக்கி தன்னை மறந்து வாழ்கிற எத்தனையோ பேர்கள் என்று சொல்லி, எவ்வளவோ எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் இந்த பூமியில வசிக்கின்ற, நீ அதை பாருன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அவர்களை காண்பிக்கிறவராக இருக்கின்றார். போதையிலேயே வாழ்க்கை என்று இரவும் பகலும் குடித்து போதையிலேயே வாழ்கிற எத்தனையோ பேர்கள் உண்டல்லவா? அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஏன் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார்? ஏன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்? ஏன் அவர்களை காண்பிக்கிறார் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களை வீட்டுக்குள்ளே இருப்பதற்காக, சும்மா இருப்பதற்காக அவர் அழைக்கவில்லை. பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். பல உலர்ந்த எலும்புகள் இங்கே பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். பல பாடுகள் நிறைந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நொறுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். எனக்கு மறக்கவே முடியாது. அந்த வீட்டில் ஒரு பையனுக்கு ஜோம்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா ஒரு நல்ல டீச்சர், உங்கள் அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரொம்ப கனம் பெற்ற ஒரு குடும்பம். அவங்க எனக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், பிரியமானவர்கள். அப்போ என் மகனுக்கு உடம்பு சரியில்லையா, அவன் ஜோமுனை வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு விட்டதுனால நான் போனேன். அப்போது மகனுக்காக ஜோமுன்னேன். அப்போது என் பையனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருங்க இருக்கார், அவருக்கும் ஜோமுனுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சரி நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டாங்க. அவர் பக்கத்து ரூமில் இருந்தார். நான் கூப்பிட்ட உடனே
மெதுவாக நடந்து நாங்கள் இருந்த ரூமுக்கு வந்தார். அவரை ஒரு நிமிஷம் பார்த்தா நான் அப்படி பயந்து போய்விட்டேன். நம்மெல்லாம் எப்படி நெஞ்சு நிமிர்த்து நிற்கிறோம், எப்படி கையை வீசி நடக்கிறோம். நான் ஒரு மாதிரி வளைந்து ஒரு மாதிரி ஒரு ரோபோ நடந்து வருவது போல இருந்தார். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தார். அவருடைய அங்க அசைவுகள் எல்லாம் வித்தியாசமானவைகளாக இருந்தன. என்ன என்று கேட்டேன். நான் ஒரு விபத்தை சந்தித்தேன். பைக்கில் வேகமாக போய் ஒரு விபத்தை சந்தித்தேன். எப்படியோ உயிர் பிழைத்தேன். டாக்டர்கள் பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எப்படியோ உயிர் பிழைச்சிட்டேன். இப்பொழுது நான் உயிர் வாழ்கிறேன். என் கையை நான் இப்படி தான் நான் தூக்க முடியும், இப்படி மடக்க முடியாது. காலை நான் மடக்க முடியாது. காலை நான் மடக்க முடியாது. காலை மடக்க முடியலன்னா எப்படி உட்கார முடியும், எப்படி படுக்க முடியும், எப்படி எந்திக்க முடியும்? அவர் நடப்பதே வித்தியாசமாக இருந்தது. ஐயோ, என் கண்களில் அது கண்ணீர் வடவழைத்தது. நான் அப்படியே உடைக்கப்பட்டு பரிதாபமாய் பார்த்தேன். ஏன் இப்படி ஆயிற்று? ஒரு விபத்து என்னை இப்படியாக ஆக்கிவிட்டது ஐயா. 7 வருடங்களாக நான் இப்படித்தான் நடந்து வருகிறேன், நடந்து போகிறேன். வாலிப வயது, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய வயது, ஓடி ஆள வேண்டிய வயது, சாதிக்க வேண்டிய வயது. சாத்தவனை உழந்த எலும்பாக மாற்றிவிட்டான். அப்படி பரிதாபமாக ஒரு மாதிரி நடந்து, எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி டாய்லெட் போகிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் சரியான பதிலே அங்கே இல்லை. உழந்த எலும்புகள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே நம்மை போய் பார்க்க வைக்கின்றார். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். நான் சொல்றது 10-15 வருஷம் இருக்கும். அந்த ஐயா மரத்தில் ஏறிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், பனை மரத்தில் ஏறி பயணி அடிக்கிறக்க கீழே விழுந்து ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு, முதுகிலும் அடிபட்டு, இடுப்புக்கெல்லாம் உணர்ச்சி இல்லாமல் போயிட்டு. அப்போது அந்த அம்மா ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. ஐயா ஜோம் பண்ணுவாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ நாளைக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு போக சான்ஸ் கிடச்சி நம்ம என்ன கட்டுன்னு உங்களை வீட்டுக்கு போனேன். ஜோம்னு ஆரம்பிச்சுன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு நார்கட்டில் போட்டு படுத்திருக்காரு. அப்பர் பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது, லோயர் பாடியில் ஒன்றுமே இல்லை, மெலிஞ்சு போயிருக்கார். இப்போ நான் கண்ணை திறந்துட்டு அவருக்கு ஜோமுன்ன உடனே அவருக்குள்ளேருந்து அசுத்தாவி வெளிப்பட்டுச்சு. கையை அங்கேயும் இங்கேயும் வீசினார். குறுக்கால விழுந்து அவ்வளோதான். அப்போ அந்த பேய் சொல்லிச்சு, நான் தான் அவனை படுக்க வச்சு இப்படி ஆக்கி வச்சுருக்கேன், நான் தான் அவனை கட்டி வச்சிருக்கேன், நான் எந்திக்கட்டுமா நடக்கட்டுமான்னு சொல்லி பிசாசு தலையிட்டு அவர் எஞ்சி உட்கார்ந்துட்டார். பல வருடமாக ஸ்பைனல் காலில் அடிபட்டு இடுப்புக்களை உணர்ச்சியே கிடையாது, தானாக எந்திக்கவே முடியாது. ஆனால் அந்த பேய் வெளிப்பட்டு கையும் காலையும் வீசி அடிக்கிறதுக்கு எஞ்சி உட்காந்துச்சு. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் விழு அப்படின்னு. அது விழுந்தது. இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உழந்த எலும்பு கூடுகள் கிடக்கின்றன. தங்கள் வாழ்க்கை இழந்து போனவங்க, புருஷனை இழந்து போனவங்க, மனைவி இழந்து போனவங்க, பிள்ளைகளை இழந்து போனவங்க, சொத்துக்களை இழந்து போனவங்க, எலும்பு கூட கிடக்கிறவங்க, கோடிகளை இழந்து போனவங்க, மரியாதை இழந்து போனவங்க, அழகு இழந்து போன வாலிப பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு உழந்த எலும்புகளா படுத்து கிடக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மத்தியில் நம்மளை கூட்டு போறார், காண்பிக்கிறார். மகனை பார், என் ஊழியத்தை செய்கிற மகனே, என் ஊழியத்தை நேசிக்கிற மகனே, என் ஊழியக்கார சேமத்தை விரும்புகிற மகனே பாரு, இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க. வயதான காலத்தில் பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெற்றோர்களை பாரு, யாருமே இல்லாத நிலைமையில் இருக்கிறவங்கள பாரு, அவங்க கண்களில் வெளியிற கண்ணீரை நீ பாரு, இந்த உழந்த எலும்புகள் நீ பாருன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் கூட்டு போறார். நம்ம பார்த்து மனம் உடையும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் உயிரடையுமோ என்று ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். ஏனென்றால் அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு இப்படி விழுந்த எலும்புகளாக மாறிட்டாங்கன்னா அவங்க அப்படி நாசமாக போட்டுன்னு ஆண்டவர் நினைக்கிறவர் அல்ல. மாறாக அவர்கள் மறுபடியும் உயிரடையணும், மறுபடியும் எழுமணும், மறுபடியும் பழைய அழகை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் அவர்கள் கம்பீரமாக வாழ வேணும், தாழ்த்தப்பட்ட இடங்களும் உயர்த்தப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உழந்த எலும்புகள் உயிரடையுமோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். அவர் ஆவல் கொள்கின்றார். உழந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது முடியுமா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். உனக்கு அதில் விருப்பம் உண்டா, ஆசை உண்டா? என்னால் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? உன்னை குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டது போல, இது போல இருக்கிற ஜனங்களை எல்லாம் சுகப்படுத்த முடியும் என்று நீ நினைக்கிறாயா? அவர்கள் உயிரடைவார்கள் என்று நீ நினைக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? எனக்கு என்னையா, அவங்க உயிரடைஞ்சா என்ன, உயிரடையட்டா என்ன, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நான் வேலைக்கு போறேன், சாப்பிட்றேன், நான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்னையா தெரியும், ஏன்ட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அக்கறையற்ற வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்றாங்க. நான் நல்லா சாப்பிட்றேன், நான் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கோம்,
நாங்கள் எல்லாம் வாழ்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இது போதும்னு சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு வாழ்கிற, காதை அடைத்து கொண்டு வாழ்கிற எத்தனை பேர் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக இயேசப்பா என்னை உங்களை அழைக்கவில்லை. இயேசு தனக்காக இந்த பூமிக்கு மனு உரு எடுத்து வரவில்லை. தச்சரின் மகனாக வந்து எல்லா பாடுகளையும் சந்தித்து சீசருடைய கால்களை கழுவி சிலுவையில் 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி இயேசு தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி எதற்காக இத்தனை பாடுகளை சகித்தார் என்றால் மனு குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக. சுயநலம் என்பது நம்முடைய ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுயநலம் நிறைந்ததாகவே இருக்கிறது, சுயநீதி நிறைந்ததாகவே இருக்கிறது. நான் தான் நம்பர் 1, நான் தான் நல்லவன், நான் தான் யோக்கியன், நான் தான் உண்மையான ஊழியக்காரன், நான் மட்டும்தான் உண்மையான ஊழியக்காரன் நினைக்கிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இல்லை, நம்முடைய கண்களில் கண்ணீர் ஆராய் ஓட வேண்டும். இதுபோல உலர்ந்த எலும்புகளை பார்க்கிற பொழுது, இதுபோல வேதனையின் மத்தியில் இருப்பவர்களை பார்க்கிற பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதுமே மனம் உடைபவர்கள். அவர்கள் உயிரிடைய மாட்டார்கள், அவர்கள் எழும்ப மாட்டார்களா என்று ஆசைப்படுகிறவர்களாக இருக்கணும். ஒருத்தர் விழுந்துட்டாங்க, பெரிய பணக்காரர் இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம மறுபடியும் எழுதுனா நல்லா இருக்குமே ஆசைப்படும். நல்லா ஊழி செஞ்சவங்க இப்போ டவுன் ஆகி கிடக்காங்களா, அவங்க மறுபடியும் எழுந்தா நல்லா இருக்குமே, அந்த அண்ணன் எழுந்தா நல்லா இருக்குமே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வேணும். விழுந்தாண்டா அழிஞ்சாண்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கக்கூடாது, மாறாக எழும்பணும்னு சொல்லி ஆசைப்படும். தேவரே, நீர் ஒருவரே அறிவீர், இவர்களெல்லாம் சரிப்படுத்தின எங்களால் முடியாது, நீர் ஒருவர் தான் செய்ய முடியும்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து நாம் வாசித்து தியானிப்போம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தரை ஆண்டவர் இந்த எலும்புகள் நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரிடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரிடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லிருந்தால், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோண்டினாலே மூடப்பட்டது. ஃபேண்டாஸ்டிக் சைட் இட் இஸ். வாசிக்கும் போது பரவசமா இருக்கு இல்லையா? ஆண்டு சொல்றாரு, தீர்க்கதரிசனம் அதெல்லாம் உயிரடையும் அப்படி சொல்றாரு. உடனே இவர் உரைக்கிறார். உரைச்ச உடனே ஒரு கனத்த இரைச்சல், பெரிய இரைச்சல் ஊன்னு உண்டாகுது. என்னன்னு பார்த்தா அங்கங்கே கிடக்கிற எலும்புகளை டக்கு 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 டக்குன்னு வந்து ஒன்று ஒன்றா சேருது. தலை வந்து சேருது, கை வந்து சேருது, கால் வந்து சேருது, எல்லாம் ஒரே லைனில் வருது. அப்படி மாம்சங்கள் வருது, நரம்புகள் வருது, தோல்னால எல்லாம் மூடப்படுது, எல்லாம் மனுஷனாக மாறிடுறாங்க. அப்பா, இது பயங்கரமா இருக்கு இல்லையா? பைபிளில் காணப்படுகிற அதிசயங்களிலே ஒரு பெரிய அதிசயமாக இதை காண்கிறோம். முக்கியமான ஒரு அதிசயமாக இதையும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தாசன் அங்கு வார்த்தை சொன்ன அவனை தீர்க்கதரிசனம் உரைச்ச உடனே அது உலர்ந்து போன எலும்புகள் ஒன்று சேர்ந்து நரம்புகளும் தோள்களும் சதைகளும் வந்து அவைகள் அப்படியே பழைய போல நம்மை போல அவைகள் மாறின என்று நான் காண்கிறேன். 2 காரியங்களை இதில் பார்க்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு செத்து கிடக்கிற மனிதனுடைய எலும்புகளை ஆண்டவர் மறுபடியும் உயிரிடைய வைக்கிறாரு. நரம்புகளை கொண்டு வராரு, சதையை கொண்டு வராரு, தோல்னால மூடுறாரு. நான் ஊதின உடனே மறுபடியும் அந்த ஜீவன் வந்து அவங்க கால் ஊண்டி நின்றாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆர்மியா இருந்துச்சாங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆண்டவராலே உயிரிடைய வைக்க முடியும். எவ்வளவு உலர்ந்து போயிருந்தாலும் காய்ந்து போயிருந்தாலும் அவரை மனிதர்களாய் மாற்ற முடியும் என்பதை ஆண்டவருக்கு காண்பிக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை அல்லவா? நம்முடைய ஆண்டவராலே கூடாத காரியம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் இல்லவே இல்லை. அதை சவாலாக ஆண்டவர் நமக்கு இங்கு காமிக்கிறார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிற செத்துப்போன அவங்களுடைய சரீரம் எல்லாம் மறுபடியும் உயிரடையுது, எலும்புகள் உயிரடையுது, நரம்புகள் உயிரடையுது, தோலால் மூடுற தேவன் எவ்வளவு பெரிய அற்புதத்தை வேண்டுமென்றாலும் எவருக்கு வேண்டுமென்றாலும் அவராலே செய்ய முடியும். உங்களுக்கும் செய்ய முடியும். இது வாசிட்டு போயிடாதீங்க.
பாஸ்டர் நல்லா பேசினாங்கன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எனக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் வேண்டும். நான் கண்ணாலே காண்கிறேன், எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காங்களே, வியாதிப்பட்டு விபத்துப்பட்டு படுத்து கிடக்கிறாங்களே, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே, அவர்களையும் நீ உயிரடைய செய்ய வேண்டும். கேன்சர் எத்தனை ஸ்டேஜ் போனால் பிழைக்க மாட்டாங்க. டூ லேட், சீக்கிரமாக வந்திருக்கணும், ரொம்ப லேட் ஆகிட்டீங்க, இது அவ்வளவுதான் இது அவ்வளோதான் சொல்லி கையை கழுவுறாங்க. மண்டல அடிபட்டு கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு அப்படிலாம் டூ லேட்டு இல்லைன்னா இனி அவ்வளோதான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கதை முடிஞ்சு போச்சு, சொல்லவே மாட்டேன். இந்த நாசியை வளர்க்குற ஒரு நாய் வியாதிப்பட்டு உடம்புல புண்ணாக வந்துருச்சு, அது அழுகு நாத்தடிச்சுது. இந்த நேசிக்கிற ஒரு நாய். அப்போ அங்கே வாசலில் வேலைக்கு இருந்தவர் சொன்னார், அது அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சத்தம் பண்ணுறது, ஏன் அப்படி சொல்லாதப்பா அப்படின்னாரு. நம்ம பிரியமாக வளர்க்குற நாயை நம்ம போய் பார்த்து நிற்கிற புண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் இறங்கினார். டாக்டரை கூப்பிட்டு போய் ஒரு ஊசி போட்டு ஸ்ப்ரேலாம் அடித்து முடிஞ்சது செஞ்சோம். கர்த்தர் அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆசீர்வதிச்சார். இப்பொழுது அந்த புண்ணெல்லாம் அது காய்ந்து நலமாக சந்தோஷமாக இருக்குது. அங்கங்கே ஓடி 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 வந்து மேலே நம்ம போனோம்னா மேலே ஏறி விடும். அப்பொழுது நான் நினைத்து பார்ப்பேன், முடிஞ்சது தான் கதை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் முடியல, ஆண்டு முடிய விடல். பிரித்துக்குரியவர்களே, செத்து போவாய், அழிந்து போவாய் என்று நீங்கள் போட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா மக்கள் சொல்லிட்டு இருக்கலாம், கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். தேவன் உயிரிடைய வைக்கின்றார், மறுபடியும் எழும்பி நிற்க வைக்கின்றார், நமக்கு அழகான சரீரத்தை கொடுக்கின்றார், அழகான எலும்புகளை நரம்புகளை கொடுக்கின்றார், தோளினலை மூன்று மாம்சத்தை கொடுக்கிறார். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆண்டு நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். தேவரின் பெரியவர், கர்த்தரின் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அதிசயமான தெய்வம், அற்புதமான தெய்வம். ஒருவரை ஆண்டவர் அங்கு எழுப்பவில்லை, ஒரு பெரிய ஆர்மி, லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள் எல்லாரும் ஒரு சேனையாக எழுப்பி நின்றாங்க. நம்பிக்கையற்று போன நிலைமையில் இருந்த அந்த எலும்புகளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார் என்றார். எனக்கும் உங்களுக்கும் கூட அவர் அப்படி செய்ய முடியும் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. இன்னைக்கு நம்பிக்கையற்ற நிலைமையிலே இந்த எலும்புகளை போல எல்லாரும் இருக்காங்க. இனியா நடப்பு அற்புதம் நடக்க போகுது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய அற்புதத்தின் மீது, அதிசயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இல்லை, என்ன நிலைமையில நான் இருந்தாலும் இயேசுவினாலே எனக்கு உதவி செய்ய முடியும், இயேசுவினாலே என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் கண்ணீரை துடைக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே ஒரு சிறு குழந்தை போல அவரை நம்புவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் 37 அதிகாரத்தில் உள்ள இந்த வசனங்களை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் எவ்வளவு பெரியவர். இறுதியாக நாம் இதில் காண்கிறோம், இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ உழந்த எலும்புகளை உயிரடைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, அதை தன் தாசனாகி எசேக்கியேலை சொல்ல வைக்கிறார். அப்படி என்றால் ஆண்டுடைய பிள்ளையா இருந்தோன்னா அவர் எவ்வளவு கனத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? மகனே நீ சொல்லுப்பா, நான் சொல்ல, நீயே சொல்லு. ஊழியக்காரர்களை அவ்வளவு கனப்படுத்துகிறார், ஊழியக்காரருக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார், அவ்வளவு ஆசீர்வதிக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தாலும் தன் கனத்தை தான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவருடைய அநாதி சிநேகம், காட்ஸ் எவர் லாஸ்டிங். அதான் ஊழியக்காரர்களை கனப்படுத்திக்கிட்டே இருப்பார். எசேக்கியேலை கனப்படுத்துகிற மாதிரி உங்களையும் அவர் கனப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்காக முடிந்த ஊழியத்தை செய்யுங்கள், முடிந்தளவுக்கும் ஊழியங்களை தாங்குங்கள், ஊழியக்காரர்களை தாங்குங்கள், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துங்கள். தவறுகள் இருக்குது என்று சொல்லி கேவலமாக பேசாதிருங்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஊழியங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது செய்தோம்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கனம் இல்லாமல் போகவே போகாது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட நான் 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஒரு கப் வாட்டர் கூட ஒழித்து கொடுத்துட்டீங்கன்னா 100 மடங்கு ஆசீர்வதிக்காமல் தேவன் விடவே மாட்டார். சமீபத்தில் ஒரு அண்ணன் ஒரு கேம்ப் நடத்தினாங்க நம்ம இடத்துல. நிறைய சின்ன பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சப்பாத்தியை ஒரு கடையிலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க, மைசூர் பாக்கு ஒரு கடையிலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க, டீச்சர்ஸுக்கு கொடுங்க, ஐயர்மாருக்கு கொடுங்க. இந்த மளிகை ஜாம் ஃபுல்லாக ஒருத்தர் கொடுத்துட்டார், நானே கொடுத்துட்றேன். எல்லாமே ஸ்பான்சர்ஸு. அவங்க கையிலேருந்து 1 ரூபா கூட செலவழிக்கல, எல்லாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம கூட்டங்கள் நடத்தினா மேக்ஸிமம் நம்ம கையிலேருந்தே தான் போடுறோம். ஒரு சில நேரங்களில் என்னுடைய பிள்ளைகள் தாங்குறாங்க. ஆனால் இங்கே நான் பார்த்தேன் எல்லாரும்
அனுப்பிட்டாங்க. டக்குன்னு வந்து சேர்ந்துருச்சு. மளிகை ஜாமான் வந்துருச்சு, காய்கறி வந்துருச்சு, ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஸ்வீட்ஸ் வருது, ஸ்நாக்ஸ் வருது, சப்பாத்தி வருது, பூரி வருது, எல்லாம் வந்துருச்சு. டக்குன்னு சேர்ந்து கூட்டம் சிறப்பாக நடந்தது. இன்றைக்கும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கனம் பண்ணுகிறவர்கள், ஊழியங்களுக்காக மனப்பூர்வமாய் கொடுக்குறவங்க இன்னைக்கும் ஆண்டவர் வச்சிருக்காங்க. பகாலுக்கு முன்பு முழங்கால் படியிடாதவங்க 7000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் எலியாவுக்கு. அதை போலவே இன்றைக்கும் கூட ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரித்துக்குரியவர்களே, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கும் ஊழியக்காரர்களை உண்மையாய் கனப்படுத்துகிற, உண்மையாய் நேசிக்கிற, தாங்குகிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தேவன் தன் பிள்ளைகளை கனப்படுத்துகிறார், தன் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, நீ ஊழியம் செய்து பார். படிக்கிற இடத்துல ஆண்டவர் குறித்து நீ அறிவித்து பார். வாலிப காலங்களில் ஆண்டவருக்காக நீ ஓடிப்பார். உன் கால்கள் ஆண்டவருக்காக ஓடட்டும், உன் தோள்கள் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் சுமக்கட்டும். பொழுது உன் எதிர்காலத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார் அல்லவா? மலை மேலுள்ள பட்டணமாக மாற்றுவார் அல்லவா? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராலே நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது போன்ற பெரிய காரியங்களை கர்த்தர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக, உங்களுடைய பிசினஸ்ல செய்வாராக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வாராக, வியாதிப்பட்டு கிடக்கிறவருடைய வாழ்க்கையில சரீரத்தில் செய்வாராக, பிசினஸ்ல ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாராக, விழுந்து கிடக்கிறவங்களாம் எழும்பி நிற்பார்களாக, ஒரு பெரிய சேனையாய் மாறுவார்களாக. ஜெபிப்போமா, கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லவர், ஆண்டவரே நீங்கள் வல்லவர், ஆண்டவரே நீங்கள் அற்புதமானவர். ஆலோசனை கத்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனம் செலுத்துகிறோம். இந்நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆண்டவரே தோத்திரம் அப்பா, உலர்ந்த எலும்புகளையும் உயிரடைய செய்ய உம்மாலே கூடும் என்று நாங்கள் கேட்டோம், பார்த்தோம், பரவசப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் கண்டிருக்கிற உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறவங்க, படுத்து கிடக்கிறவங்க, வியாதிப்பட்டிருக்கிறவங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பாவங்களுக்கு அடிமையாக இருப்ப, டிப்ரெஷனுக்கு கிடக்கிறவங்க, உலர்ந்த எலும்புகளாக கிடக்கிறாங்க. அவர்களை நீரே உயிரிடைய வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எப்படியாவது கர்த்தரவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனால, தோல்வி வந்ததுனால டிப்ரெஷன் ஆகி அப்படியே படுத்து கிடக்கிறவங்க எத்தனை பேர், ஒரே ரூமுக்குள்ள அடைச்சி கிடக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. நண்பர்களால் குடிக்க பழகி இன்னைக்கு வரைக்கும் குடிக்கு அடிமைப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்க உண்டு. அவரையெல்லாம் சந்தித்தவர்களை விடுவித்தவர்களை புது படைப்பாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் மனம் இறங்கும். என்ன வியாதி இருந்தாலும் குணமாக்கவே முடியாது என்று மருத்துவர்கள் சொன்னால், கைவிடப்பட்டிருந்தால் நீர் அவர்களை இன்றைக்கு குணமாக்கி தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இருள் நீங்கட்டும், சாத்தான் ஓடி போகட்டும், வியாதிகள் ஓடி போகட்டும், செய்வினைகள் அழியட்டும். மறுபடி எழும்ப உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பாங்கன்னா சுகம் பெற்றவர்கள் எழும்ப உதவி செய்யும். போதைக்கு அடிமையாக இருப்பாங்கன்னா அவங்களை தூக்கி நிறுத்துங்க. வாலிபத்து பாவங்களை சிக்கி தவித்து ஓடி போயிருவேன்னு சொல்கிற பிள்ளைகள் கண்களை திறப்பீராக, ரட்சிப்பீராக. பைக்கு வேகமாய் ஓட்டி முட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற வாலிபர்களை சந்தித்து ரட்சியும். இயேசுவே, நாசமோசங்கள் ஏற்படாதபடி காத்துக்கொள். கொலை எதுக்கெடுத்தாலும் கொலை பண்ணிடணும், பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை உடையவர்களுக்கு அந்த கொலை வரி எடுத்துடும். தற்கொலை செய்து கொண்டு சாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்களை எடுத்து போட்டுடணும். தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, ஐயா படிக்க முடியல, சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. நல்ல மழையை தாரும். இந்த வெயில் வேண்டாம்ப்பா, அதை அப்படி தனியே பண்ணுங்க. நல்ல அடிக்கடி மழையை தாருங்க. சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. அன்று வேலைக்காக பல வருஷமாக காத்திருக்கோம், பிஸ்னஸில் ஒரே அடி, எல்லாத்தையும் இழந்து போயிட்டுன்னு சொல்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்துங்க. தேவரீர் மனம் இறங்குங்க, எப்படியாவது மனம் இறங்குங்க, எப்படியாவது அதிசயங்களை காணப்படுங்க, அற்புதங்களை காணப்படுங்கப்பா. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்கப்பா, கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க. மைதானத்திலே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவர்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா, தாங்கி கொள்ளுங்க ராஜா, கண்மணி போல காத்து கொள்ளுங்க ஐயா. இறைவா சோத்திரமாப்பா. இந்த நாளில் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேர் உண்டு, அறியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. சந்தி ரட்சியும் பிள்ளைகளை மாற்றித்தார். உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம்.
அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களை ஆசீர்வதி. இறைவா, அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ், மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்க நல்ல பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு காம்பவுண்ட் வால் தேவையப்பா. ஃபேவர் பிளாக் ரோடு போடணும், தலா அமைக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரை இங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரை வேலை செய்வதற்கு நல்ல மனம் கொண்டவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.